1893 காலகட்டத்தில் சிகாகோ நகரம் பயங்கர வெளிச்சமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே தான் உலகத்தோட மிகப்பெரிய வேர்ல்ட் ஃபேர் நடக்குது. லட்சக்கணக்கான மக்கள் பண கனவுகளோடையும் சந்தோஷத்தோடையும் வராங்க. ஆனால் அந்த பளபளக்கிற விளக்குகளுக்கு பின்னாடி ஒரு இருட்டான மாளிகை காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாளிகை வெளியே பார்க்க ரொம்பவே அழகான ஹோட்டல், ஆனால் உள்ள ரகசிய அறைகள், வெளியே வர முடியாத படிக்கட்டுகள், ஆள் நடமாட்டமே தெரியாமல் மூச்சு திணற வைக்கிற கேஸ் சேம்பர்ஸ்னு பல மர்மங்களோட அமைவிடமாக இருந்துச்சு. அந்த மாளிகையோட ஓனர் ஒரு டாக்டர். பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸம், செம்மையாக பேசுவார். யாராவது இவனை ஒரு சைக்கோன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. ஆனால் இவன் தான் அமெரிக்காவோட முதல் சீரியல் கில்லர், H.S. ஹோம்ஸ். இவன் கட்டின அந்த மரண மாளிகைக்குள்ளே போனவங்க யாரும் அநேகமாக வெளியே வந்ததே இல்லை. இவன் ஏன் இதை பண்ணா, இவனோட அந்த கொடூரமான மூளைக்கு பின்னாடி இருந்த ரகசியம் என்ன? இன்னைக்கு ஒரு த்ரில்லர் சினிமாவை விட பயங்கரமான ஒரு உண்மையான கிரைம் ஹிஸ்டரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸ் அப்டேட் உடனே உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு கொடூரமான குற்றவாளிக்கும் பின்னாடி ஒரு சின்ன வயசு கதை இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது இவனுக்கும் பொருந்துச்சு. 1860 ஒரு சாதாரண ஊரில் பிறந்தான் ஹோம்ஸ். இவனோட அப்பா அதிகளவு போதைக்கு அடிமையானவர். வீட்டில் எப்பவும் அடி உதை தான். அன்பு கிடைக்காத ஒரு குழந்தை எப்படி மாறுமோ இவனும் அப்படி தான் மாறினான். ஸ்கூலில் கூட இவனை மற்ற பசங்க பயங்கரமாக புலி பண்ணுவாங்க. ஒரு நாள் இவனை பயமுறுத்தணும்னு ஒரு டாக்டரோட ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருந்த ஒரு மனித எலும்பு கூட இவன் மேலே விழ வச்சாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். மற்ற பசங்கள்லாம் ஹோம்ஸ் பயந்து ஓடுவான்னு பார்த்தா இவன் அந்த எலும்பு கூட்டை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சான். அன்னைக்கு இவனுக்கு அந்த மரணத்து மேலே ஒரு விசித்திரமான ஆசை வர ஆரம்பிச்சிச்சு. விளையாடுற வயசுல இவன் சின்ன சின்ன விலங்குகளை பிடிச்சி அதை அறுத்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சான். 16 வயசுலேயே இவன் செம்ம புத்திசாலி. மெடிக்கல் காலேஜ் போனான். ஆனால் அங்கேயும் இவன் கை சும்மா இருக்கல. பெண்ணுங்களை திருடி அதை வச்சு போலி இன்சூரன்ஸ் மோசடிகளில் ஈடுபட்டான். ஒரு டாக்டர் ஆக வேண்டியவன் ஒரு மான்ஸ்டரா அங்கே தான் உருவெடுத்தான். காலேஜ் முடிச்சு சிகாகோ திரும்பின ஹோம்ஸ் அங்கே ஒரு புது வாழ்க்கையை வாழ முடிவு பண்ணான். இப்போ இவன் சாதாரண ஆள் இல்லை, டாக்டர் H.S. ஹோம்ஸ். சிகாகோவோட எங்கிள்வுட்னு ஒரு பகுதியில் எலிசபெத் ஓல்டன் அப்படிங்கிற ஒரு வயசான அம்மா ஒரு பார்மசி நடத்திட்டு வந்தாங்க. அந்த பார்மசியில் வேலைக்கு சேர்ந்தான் ஹோம்ஸ். ஹோம்ஸ் பார்க்குறதுக்கு எப்பவும் ரொம்ப டீசெண்டாக அண்ட் அழகாக பேசுவான். வேலையிலையும் புத்திசாலி. அங்கே வர கஸ்டமர் எல்லாருக்கும் ஹோம்ஸை ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த பார்மசியோட ஓனரான அந்த வயசான அம்மா காணாமல் போகிறாங்க. மற்றவங்க கேட்டதுக்கு ஹோம்ஸ் ரொம்ப கூலாக அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னான். ஆனால் அநேகமாக அங்கே தான் ஹோம்ஸோட முதல் வேட்டை ஆரம்பிச்சிச்சு. பார்மசி இப்போது ஹோம்ஸ் கைக்கு வந்துருச்சு. ஆனால் அவனோட கண்கள் வேறொரு இடத்தை குறி வச்சிச்சு. சரியாக அந்த கடைக்கு நேர் எதிரே ஒரு பெரிய எம்டி லேண்ட் ஒன்று இருந்துச்சு. ஹோம்ஸ் அதில் ஒரு பில்டிங் கட்ட ஆசைப்பட்டான். பட் ஒரு சாதாரண பில்டிங் கட்ட விரும்பலை. ஒரு மரண மாளிகையை கட்ட பிளான் போட்டான். இந்த பில்டிங் கட்டுறப்போ ஹோம்ஸ் ஒரு கான்ட்ராக்டரை வேலைக்கு வைப்பான். ஒரு வாரம் ஆனதும் நீ சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லி காசை கொடுக்காம துரத்திடுவான். அடுத்து ஒரு புது டீம் வருவாங்க, அவங்களையும் அதே மாதிரி துரத்திடுவான். ஏன்னா அந்த பில்டிங்கோட முழு பிளான் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணான். கடைசியில் 1892 அந்த மாளிகை ரெடியாச்சு. அந்த பில்டிங்கோட கீழ்த்தட்டில் பார்மசி, மேலே லாட்ஜ் மாதிரி ரூம்கள். ஆனால் அந்த ரூம்களுக்கு நடுவில் அவன் வச்ச ரகசியங்கள் பயங்கரமானது. சில கதவுகளை திறந்தா வெறும் செங்கல் சுவர் தான் இருக்கும். படிக்கட்டுகள் பாதிலே நின்றுடும். சில ரூம்களில் ஜன்னலே இருக்காது. ஆனால் அங்கே கேஸ் பைப்லைன்ஸ் இருந்துச்சு. உள்ளே இருக்கிறவங்க வெளியே வர முடியாமல் தவிக்கிறப்போ ஹோம்ஸ் வெளியே இருந்து ஒரு சுவிட்சை போட்டால் போதும், உள்ளே இருக்கிறவங்க மூச்சு திணறி செத்து போவாங்க. பேஸ்மெண்ட்டில் பிணங்களை எரிக்கிற பெரிய ஃபர்னஸ் வச்சுருந்தான். இது வேர்ல்ட் ஃபேர் பார்க்க வர டூரிஸ்ட்டுகளுக்கு தங்குறதுக்கான ஒரு ஹோட்டல்னு வெளியே சொல்லப்பட்டுச்சு. ஆனால் உள்ளே போகிறவங்களுக்கு அது ஒரு எமலோகம். ஹோம்ஸோட பள்ளிகளில் அதிகமாக இருந்தது பெண்கள் தான். அவங்களோட பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் அவங்க மேலே ஒரு பொய்யான அன்பை காட்டுவான். இப்படி தான் ஜூலியா ஸ்மைத் அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவங்களுக்கு 5 வயசில் ஒரு பொண்ணு இருந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் அம்மாவும் பொண்ணும் காணாமல் போகிறாங்க. ஹோம்ஸ் என்ன சொன்னான்னா ஜூலியா வேற ஒரு ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னான். அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆச்சுன்னு யாருக்குமே ஒன்றும் தெரியலை. ஆனால் சில வருஷம் கழிச்சு அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்லேருந்து அந்த சின்ன பொண்ணோட எலும்பு கூடு தான் கிடச்சிச்சு. இதுக்கடுத்து ஹெல்மைன், மின்னின்னு ஒவ்வொருத்தரையாக பொய்யா ஏமாற்றி கல்யாணம் பண்ணி அவங்க சொத்துக்களை எழுதி வாங்கிட்டு அவங்களையுமே காணாமல் போக வச்சான். ஒரு டாக்டர், ஒரு பிஸ்னஸ் மேனு எல்லாரும் நம்புகிற மாதிரி ஒரு முகத்தை வச்சுருந்ததுனாலேயே போலீஸுக்கு ஹோம்ஸ் மேலே சந்தேகமே வரலை. ஆனால் அவன் செய்ய போகிற அடுத்த தப்பு தான் அவனை காட்டி கொடுக்க போகுதுன்னு அப்போது அவனுக்கு தெரியலை. இப்போ தான் இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு வர்றோம். ஹோம்ஸுக்கு பெஞ்சமின் பைச்சல் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு இருந்தான்.
இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய இன்சூரன்ஸ் மோசடிங்க பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போது ஹோம்ஸ் ஒரு பிளான் போட்டான். பெஞ்சமின், நாம் நீ செத்துட்டதா நாடகம் ஆடுவோம், அப்போ கிடைக்கிற $10,000 இன்சூரன்ஸ் பணத்தை நாம் பிரிச்சுக்கலாம்னு சொன்னான். பெஞ்சமினும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். ஆனால் ஹோம்ஸ் மனசில் வேறு திட்டம் போட்டான். அவன் உண்மையாகவே பெஞ்சமினை கொலை பண்ணி பெஞ்சமினோட மனைவி கிட்ட போய் உங்கள் ஹஸ்பண்ட் பாதுகாப்பாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு நம்ப வச்சு மொத்த இன்சூரன்ஸ் பணத்தையும் அவனையே எடுத்துக்கிட்டான். அதோட குழந்தைகளை என்கிட்ட அனுப்பி வைங்க, பெஞ்சமின் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி 3 குழந்தைகளை அவங்க கூட கூட்டிகிட்டு போனான். ஹோம்ஸ் அந்த குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு ஊராக போனான். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு குழந்தையா கொடூரமாக கொன்னான். கடைசியில் அந்த குழந்தைகளோட உடல் கிடைச்சப்போ மொத்த அமெரிக்காவே உறைஞ்சி போயிடுச்சு. வெறும் பணத்துக்காக தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட குடும்பத்தையே அழிச்சான் இந்த மான்ஸ்டர். இதுக்கெல்லாம் அப்புறம் 1894 ஹோம்ஸ் ஒரு குதிரை திருட்டு கேஸில் போலீஸால் கைது செய்யப்பட்டான். போலீஸ் அவனை விசாரிக்க ஆரம்பித்தப்போ தான் மெல்ல மெல்ல அவன் செஞ்ச கொலைகளை ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. போலீஸ் சிகாகோவில் இருக்கிற அந்த மரண மாளிகையை சர்ச் பண்ணப்போ அங்கே அவங்க பார்த்த விஷயங்கள் நரகத்தையே நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரகசிய அறைகளில் எலும்பு துண்டுகள், பேஸ்மெண்ட்டில் பிணங்களை கரைக்கிற ஆசிட் டேங்க்ஸ்னு அந்த பில்டிங் முழுக்க மரணத்தோட வாடாடிச்சிச்சு. ஹோம்ஸ் செஞ்ச குற்றங்கள் உறுதி செய்யப்பட்டதுக்கு அடுத்து அவனுக்கு தூக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. 1896 மே 7 ஹோம்ஸுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு. சாக போகிறப்ப கூட அவன் ஒரு விசித்திரமான கோரிக்கையை வச்சான். என்னோட உடம்பை சீமன் காங்கிரீட் போட்டு புதைங்கன்னு சொன்னான். ஏன்னா அவன் மற்றவங்க உடம்பை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாதிரி அவனோட உடம்பை யாரும் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சான். ஆனால் 2017 டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக அவனோட கல்லறையை தோண்டி பார்த்தப்போ அவனோட உடல் சிதையாமல் அப்படியே இருந்தது தான் இன்னும் பெரிய மர்மம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்ஸோட இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லுது. தீமை எப்பவும் ஒரு கொடூரமான முகத்தோட வர்றதில்ல. சில நேரம் ஒரு அழகான சிரிப்போட ஒரு டாக்டராகவோ இல்லை ஒரு நல்ல நண்பனாகவோ கூட வரலாம். கூட இருக்கிறவங்கள நம்புங்க, ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஹோம்ஸ் செஞ்சதில் எது உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் அண்ட் ஒரே ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. உங்களோட அந்த சின்ன கமெண்ட் எனக்கு அடுத்த வீடியோக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக அமையும். அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.